தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். செருப்பை தூக்கி வீசிட்டாங்க. ஐயோ, யார் மேலேன்னு கேட்டுற வேண்டாம். ஏன்னா மோடி மேலேயே செருப்பை கொண்டு வீசிட்டாங்க. யார் வீசினா? இஸ்லாமியனாக இருப்பானோ, இல்லை கிறிஸ்தவனாக இருப்பானோ, இல்லை இந்துக்கள்லேயே சூத்திரனாக இருப்பானோ? இது கண்டிப்பாக பாகிஸ்தான் சதியாக கூட இருக்கலாம். யார் வீசினா, எதுக்கு வீசினாங்க, எப்படி வீசினாங்க, எங்கேருந்து வீசினாங்க? திரட்டப்பட்ட தகவல்களோடு இந்த சமர்க்களத்தினுடைய காணொளியில் மிக விரிவாக என்ன நடந்துச்சுங்கிறத அலசி ஆராய்ஞ்சிருவோம். வாரணாசி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஐயா மோடியோடைய சொந்த தொகுதி. அங்கேருந்து தான் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக போகிறாரு. சும்மா சொல்லக்கூடாதுங்க. அவர் நிர்மலா சீதாராமன் மாதிரியோ, அருண்ஜேட்லி மாதிரியோ, மன்மோகன் சிங் மாதிரியோ எந்த தொகுதியிலையும் நிற்காமல் அவர் போய் மத்திய அமைச்சரவையிலையோ பிரதமராமோ ஆகலை. மன்மோகன் சிங்கெல்லாம் தேர்தலே நிற்கலை. ஆனால் ஐயா மோடி அவர்கள் வாரணாசியில் நின்று மக்கள்கிட்ட வாக்கு கேட்டு வெற்றி பெற்று, எப்படி கடினமான வெற்றி பெற்று, எப்படின்னா 4-5 சுற்றுகளில் பின்னோக்கியே தான் இருந்தார். ஆனாலும் கடைசியில் பார்த்தீங்கன்னா வெகு நேரமாக தேர்தலுடைய அந்த முடிவு அறிவிக்கப்படாமல் ரொம்ப நேரம் கழித்து திடீர்னு மோடி ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அறிவித்த அப்படிப்பட்ட வெற்றி. அந்த வெற்றியில் அவர் இன்னைக்கு நாட்டின் பிரதமராகவே ஆயிட்டார். அப்படிப்பட்ட ஒருத்தர் மேலே செருப்பை தூக்கி வீசியிருக்காங்க ஒருத்தன். என்ன இருந்தாலும் இது மிக வருந்தத்தக்கது, கண்டிக்கத்தக்கது. இது ஏற்புடையதல்ல, இது ஜனநாயகத்துக்கு உகந்ததில்லை. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த செருப்பை தூக்கி வீசினதுக்கப்புறம் என்ன மாதிரியான செய்திகள் வந்துச்சு? அவருடைய சொந்த தொகுதியில் வாரணாசியில் மக்களுக்கு நன்றி சொல்லி வந்துக்கிட்டு இருக்கார். அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு நமக்கு தெரியும் எவ்வளோ பெரிய பாதுகாப்பு, எவ்வளோ பெரிய உச்சகட்ட பாதுகாப்பில் அவர் இருப்பார்னு தெரியும். அப்படிப்பட்ட பாதுகாப்பை மீறி ஒரு செருப்பு விழுந்துருச்சுன்றதை மாற்றி சொன்னாங்க எல்லாரும். செல்ஃபோன் விழுந்துச்சு, இல்லை ஒரு சின்ன அட்டை விழுந்துச்சு அப்படின்னு ஆளுக்கு ஒன்று ஒன்று சொன்னாங்க. இவ்வளோ பெரிய கான்வாயில் சரியாக குறிபார்த்து கரெக்டாக அப்படி எரிஞ்சிருக்கிறான். அப்படி முகத்தை பார்த்து கரெக்டாக அந்த கண்ணாடியில் விழுந்துருக்குது. அது உளுந்தது செப்பல் தான் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. செருப்பு தாங்கிறது நல்லா தெரியுது. ஏன்னா செப்பல் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது. ஹிந்தியில் யாரோ பேசுகிறான். அங்கே அதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தன் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு போது பக்கத்தில் இருக்க பேசுகிறாரு, ஐயோ செப்பலை தூக்கி போட்டாங்க, ஐயோன்னு பேசுகிறதெல்லாம் அவன் ஹிந்தியில் பேசுகிறானா ஏதோ மொழியில் பேசுகிறான் நமக்கு புரியல. ஆனால் செருப்புக்கு செப்பலுங்கிறது ஒரு காமன் பேர், அது ஒரு பொதுவான பேர். அதனால தமிழில் இருக்கிறவன் அதை செப்பல் சொன்னாலும் செப்பல் தான், மலையாளி செப்பல் சொன்னாலும் செப்பல் தான், உத்தரப்பிரதேசில் இருக்கிறவங்க செப்பல் சொன்னாலும் செப்பல் தான். அப்போ அந்த காணொலி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த காணொலி நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். அந்த சத்தம் வருது, செப்பல் அப்படிங்கிற ஒரு சத்தம் வருது. செப்பல் விழுந்துருச்சு, ஐயோ செப்பலை தூக்கி வீசிட்டாங்களே அப்படின்னு கூட சொல்லியிருந்துருக்கலாம். ஆனால் அதை மூடி மறைக்க, அதாவது கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணோட்டல்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அது வேற, அது செல்ஃபோனு அது எதுன்னு பேசுனாங்க. ஆனால் எரிஞ்சவன் மேலே உண்மையாக நமக்கு வெறுப்பு தான். எப்படி ஒரு நாட்டின் பிரதமர் அவர் மேலே செருப்பை கொண்டு எரியலாமா அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது, கருத்து வேறுபாடும் கிடையாது. ஆனால் குறிப்பாக தெரிஞ்சிருக்கான் பாருங்க. உண்மையாகவே அந்த காரில் உள்ள கண்ணாடி இல்லாத ஒரு வாகனத்தில் அவர் வந்திருந்தா நிச்சயமாக ஒரு முகத்தில் தான் பட்டிருக்கும். அது எவ்வளோ பெரிய ஒரு வன்மையான செயல்னு பாருங்க. அவர் என்ன சாதாரண ஆளாங்க? பல வெளிநாடுகளுக்கு போயிட்டு வந்தவருங்க. கொரோனா வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் வெளிநாடு போகிறதை நிறுத்தினார். இல்லை என்றால் உலகத்தை சுற்றி கொண்டே இருந்த ஒரு ஆள் அவர் மேலே போய் செருப்பை கொண்டு எரியலாமா? அவர் போட்டிருக்கிற உடையினுடைய காஸ்ட் எவ்வளோன்னு தெரியுமா உங்களுக்கு? அதோடைய வேல்யூ தெரியுமா உங்களுக்கு? அந்த கோட்டு, அந்த ஜிப்பா, அந்த லெகின்ஸோடைய வேல்யூ என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? கோடிங்க, கோடியில் ஆடைகளை உடுத்திட்டு வர்ற ஒரு பிரதமர் மேலே செருப்பை கொண்டு வீசியிருக்கீங்களே, உண்மையாகவே இது கண்டிக்கத்தக்கது. குஜராத் கலவரத்தில் எவ்வளோ பெரிய ஒரு பாவ செயலை செஞ்சவராக இருந்தாலும், அவர் எத்தனையோ இஸ்லாமியர்களை கொன்று குவித்து அங்கே முதலமைச்சரானாலும், பிறகு அதே பெயரை வைத்து மத வன்முறைகளை தூண்டி அவர் பிரதமராக வந்தாலும், அவர் பிரதமர் தாங்க. என்ன இருந்தாலும் அந்த பிரதமர் மேலே நீங்கள் அந்த செருப்பு தூக்கி வீசினதை வன்மையாக கண்டிக்கத்தக்கது, அது ஏற்புடையது அல்ல. மணிப்பூர் கலவரம் சரி, அது இருக்கட்டுங்க. அது இருந்துட்டா மணிப்பூரில் எத்தனை பேரை கொலை செஞ்சாங்க, அதை என்னைக்காவது ஒரு நாளாவது போய் பார்க்கவாது செஞ்சாரா? என்னன்னாவது கேட்டாரா? அங்கே என்ன நடந்திருக்குன்னு ஒரு கண்டனத்தையாவது தெரிவித்தாரா? அப்படிப்பட்ட பிரதமர் தாங்க. இருந்தாலும் அவர் தானங்க நாட்டின் பிரதமர். அவர் மேலே போய் செருப்பு கொண்டு எரியலாமா?
நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்த மக்கள்கிட்ட வந்து நீங்கள் வந்து வன்முறையை தூண்டி மத கலவரத்தை உண்டாக்கி அங்கே எத்தனை பேர் இறந்து போனாங்க, மாண்டு போனாங்க, எத்தனை கிறிஸ்தவர்கள் செத்து போனாங்க, எத்தனை பெண்கள் செத்து போனாங்க, எவ்வளோ பெரிய வன்முறை வெறியாட்டம் மணிப்பூரில் நடந்துச்சு. அப்பையெல்லாம் அவர் பிரதமராக இருந்தவர் தாங்க. அதுக்காக அவர் மேலே செருப்பை தூக்கி எறிஞ்சிடலாமா? எரியக்கூடாதுல்ல. சும்மா விவசாயிகள் போராட்டத்தை எல்லாம் அவர் பார்க்கல தான். அதுக்காக என்ன பண்ணுறது? விவசாயிகள் போராட்டத்தை பார்க்கல, விவசாயிகளை கண்டுக்கல. எத்தனையோ விவசாயி தற்கொலை பண்ணி செத்தான், எத்தனையோ விவசாயி போராட்டத்திலே செத்தான். ஏன் ஒரு மந்திரியினுடைய மகன் ஜீப்பில் வந்து ஏற்றி ஒரு விவசாயியை கொன்னா, அதை கூட வந்து இந்த மோடின்ற பிரதமர் வந்து அதை கண்டுக்கல தான். ஆனால் அதுக்காக வந்து நீங்கள் செருப்பை கொண்டு எரியலாமாங்க? இந்த நாட்டின் முதுகெலும்பு வந்து விவசாயி தான், அது நல்லா தெரிஞ்ச விஷயம்தான். அந்த விவசாயிகளையே வந்து இவளுக்கு கதற விட்டால் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்குள்ளே வர்ற மாதிரி பயங்கரமாக குழிகளை எல்லாம் தோண்டி முள்வேலிகளை எல்லாம் அமைத்து காங்கிரீட் சுவர்களை எல்லாம் வச்சு தடுத்தவர் தான். விவசாயிகளை கொடுமைப்படுத்தினவர் தான், விவசாயிகளை கொன்னவர் தான் கூட சொல்லலாம். ஆனாலும் அவர் தானங்க பிரதமர். அவர் மேலே போய் செருப்பை தூக்கி இப்படி வீசலாமா? 10 வருஷமாக பிரதமராக இருந்திருக்கிறாரு. ஊடகத்தை என்றைக்குமே சந்திச்சதே இல்லை. அவராக தனியாக உட்காந்து கேமரா ஆன் பண்ணி மங்கி பார்த்து எலிஃபென்ட் பார்த்துன்னு ஏதோ ஒரு பாத்தில் பேசிக்கிட்டு இருப்பார். அதுக்காக அப்படியே இருந்தாலும் அவர் தானங்க பிரதமர் நாட்டுக்கு. இந்த இந்தியாவினுடைய பிரதமர் அவர் தானங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, மன்னிக்கணும், ஈவிஎம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் அவர் தானங்க. அப்புறம் அவரை போய் வந்து செருப்பு கொண்டு அடிக்கிறது எப்படிங்க ஏற்க முடியும்? ஏற்கவே முடியாதுங்க. அது எங்கே வச்சு அடிச்சிருக்காங்க பாருங்க, உத்தரப்பிரதேசத்தில் வச்சு அடிச்சிருக்கிறாங்க. அங்கே வச்சு அடிக்கலாமா? அவர் எவ்வளோ பெரிய கோயில் கட்டினார் ராமருக்கு, எத்தனை வருஷ கால கனவு அது. அந்த கனவை வந்து நிறைவேற்றினாரா இல்லையா? அந்த ஒத்த கோயிலை கட்டுறதுக்காகவே 15-20 வருஷமா அரசியல் செஞ்சு அதன் மூலியமா ஆட்சியை பிடிச்சி இந்த நாட்டை ஆண்டார்ல. அப்படிப்பட்ட பிரதமர் மேல செருப்பை கொண்டு அடிக்கலாமாங்க? அடிக்கலாமா? தவறு தானே, அது கண்டிக்கத்தக்கது தானே. அது சும்மா இல்லைங்க. அதெல்லாம் விவேகானந்தர் பாறையில் வந்து ஒரு 3 நாள் தியானம் இருக்கிறாருன்னா அவர் எவ்வளோ பெரிய ஆன்மீக சாமியார் மாதிரி அவர் வந்து எவ்வளோ பெரிய ஒரு தியானம் செஞ்சு நம்ம தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்த்தவர். அப்படிங்கிறப்ப தமிழங்கிற முறையில் எனக்கு வந்து அந்த செருப்பு கொண்டு எரிஞ்சதில் எனக்கு உடன்பாடே இல்லைங்க. அவ்வளோ பெரிய மனுஷன், ஆன்மீகத்தில் எவ்வளோ பெரிய ஆள். அவர் குஜராத்தில் என்ன வேணால் கொலை பண்ணியிருக்கட்டும்ங்க இஸ்லாமியர்களை. ஆனாலும் அவர் வந்து விவேகானந்தர் பாறையில் வந்து அவர் தியானம் பண்ணாரா இல்லையா? நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? அப்படியே அந்த ஊதுபத்தி அப்படியே எரியும், அந்த கங்கு கங்கா தெரிஞ்சிச்சு, அப்படியே புகையாக வந்துருந்துச்சு. நம்ம மணிரத்னம் படத்தில் பார்க்குற மாதிரியே இருந்துச்சா இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட ஒரு பிரதமர் தியானம் பண்ண, விவேகானந்தர் பாறையில் 3 நாள் உட்கார்ந்துருந்து தியானம் பண்ணவர், அங்கேருந்து சூரிய நமஸ்காரம் பண்ணவர், அவரை போய் செருப்பை கொண்டு அடிக்கலாமாங்க? பூரி ஜெகநாதர் கோயிலில் இருக்கிற சாவியை தமிழர்கள் தான் திருடிட்டு போயிட்டாங்க, அந்த சாவி தமிழர்கள்ட்ட தான் இருந்துச்சுன்னு சொன்னவர் தான். இப்படியெல்லாம் வந்து ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் ஒரு இனத்தை சார்ந்த ஒருத்தர் மேலே வந்து திருட்டு பட்டம் சூட்டுனதுங்கிறது தப்பு தாங்க. அதுக்காக அவர் மேலே வந்து செருப்பை கொண்டு அடிக்கலாமா சொல்லுங்க? அமித்ஷா சொன்னார், ஒரிசாவில் வந்து தமிழர்கள் எப்படி ஆளலாம், அது அந்த அந்த மண்ணின் பிள்ளைகள் தான் ஆள முடியும், அதை எப்படி இவங்க வந்து ஆளலாம் அப்படின்லாம் கூட கேட்டாருங்க. அதை கூட இவர் கண்டுக்கவே இல்லை. ஆனால் திருக்குறள் பேசுவார், தமிழ் தான் வந்து தொன்மையான மொழி அப்படின்னு எங்கிட்ட போய் அமெரிக்கா பக்கம் கனடா பக்கம் எங்கிட்ட பேசுவார். ஆனால் வந்து தமிழர்களை திருடன்னு சொல்லுவார். அப்போ திருவள்ளுவரும் திருடன் தானங்க, திருவள்ளுவரும் தமிழர் தானங்க. ஆனால் அதையெல்லாம் வந்து எதிர்த்து கேட்க மாட்டாருங்க. ஆனாலும் வந்து அவர் மேலே செருப்பை கொண்டு அடித்தது வந்து அதை ஏற்கவே முடியாதுங்க, ஏற்கவே முடியாது. எந்த பிரதமருக்குமே இந்தியாவில் இது வரைக்கும் ஆண்ட எந்த பிரதமருக்குமே இப்படி ஒன்று நடந்ததே இல்லைங்க. நேருலேருந்து கடைசியாக இருந்தவர் வரைக்கும் யாருமே வந்து அதை ஏற்க முடியாதுங்க, ஏற்கவே முடியாது. அப்படி யாருக்குமே நடக்காத ஒன்று இந்த மோடிக்கு நடந்ததை எப்படிங்க ஏற்க முடியும்? இப்போ கூட பாருங்க, தேர்தல் பரப்புரையில் இந்துக்களுடைய சொத்தை எல்லாம் பிடுங்கி இஸ்லாமியருக்கு கொடுக்க போகிறாங்க, உங்கள் தாலியெல்லாம் இந்துக்களுடைய தாலிகள்லாம் பெண்களுடைய தாலியெல்லாம் பறித்து இஸ்லாமியருக்கு கொடுக்க போகிறாங்க, அப்படியெல்லாம் கூட பேசி எப்படியாவது ஜெயிச்சு போடணும், எப்படியாவது வன்முறை கலவரத்தை உண்டு பண்ணி மதத்தின் அடிப்படையில் கலவரத்தை உருவாக்கி நம்ம வென்றணும் அப்படியெல்லாம் நினச்சிதாங்க, அப்படியெல்லாம் பல யுக்திகளை செஞ்சுதாங்க மக்களுக்குள்ள மத மோதல்களை உருவாக்குற மாதிரியெல்லாம் பேசிதாங்க அவர் பிரதமர் ஆனார். இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் அந்த பிரதமர் மேலே செருப்பை கொண்டு அடிக்கலாமா? நீங்களே சொல்லுங்கள். படிக்கிற பிள்ளைய நீட்டு, படிக்கிற பிள்ளைய மேலே மண்ணடி போட்டு இன்னைக்கு நீட்டுங்கிற பேர்லாம் இன்னைக்கு என்ன லட்சணத்தில் வந்து நிற்குதுன்னு தெரியல. உச்சநீதிமன்ற நீதிபதி சொல்கிறாங்க 0.001% கூட இதில் நீங்கள் வந்து எந்த விதமான பிசுறு அடிச்சிடக்கூடாது,
அந்த அளவுக்கு நுட்பமா இந்த வழக்கை நீங்க பார்க்கணும், இந்த குற்றங்களை நீங்க கண்டுபிடிக்கணும். அது எப்படி சொல்றாங்க பாருங்க, 0.001 அளவுக்கு 1 அளவுக்கு கூட அலட்சியம் இருந்துடக்கூடாது, உண்மையை ஒத்துக்கோங்க, இதுல தவறு நடந்திருக்குது, மறைக்காதீங்கன்னு. நீட்டை குறித்தும், நீட்டுக்கு பின்னால் நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டும் 23 பிள்ளைகள் செத்து போயிருக்காங்க, மாணவ மாணவிகள். அதையெல்லாம் கொண்டு வந்தவர் தாங்க. அப்படியெல்லாம் சூத்திரம் படிச்சிடக்கூடாது, மேல்தட்டு மக்கள் மட்டும்தான் படிக்கணும், அப்படியெல்லாம் செஞ்சவர் தான். இருந்தாலும் அவர் இந்த நாட்டின் பிரதமருங்க, நம்ம தானங்க தேர்ந்தெடுத்திருக்கோம், மக்கள் அல்லங்க. இவிஎம்னாலையுமே அவர் தானங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. அரசியலமைப்பு சட்டத்தின்படி அவர் தானங்க பிரதமர். அவர் மேல செருப்பை கொண்டு அடிக்கலாமா? ஜிஎஸ்டியை போட்டவர் அவர் தான். உப்புக்கும் சரி, திங்கிற பிஸ்கட்டுக்கும் சரி, இட்லிக்கும் சரி, எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டியை போட தாங்க செஞ்சாங்க. அதுக்காக அந்த பிரதமர் மேலே நீங்கள் செருப்பை கொண்டு அடிச்சிடறத ஏற்றுக்க முடியுமா? இரவோட இரவா பண மதிப்பிழப்புன்னு போட்டு அவன் கஞ்சி குடிக்க கஞ்சி காசு இல்லாமல், காசு இருந்து எடுக்க முடியாமல், வச்சிருந்த காசையெல்லாம் செலவழிக்க முடியாமல், ரோடா ஏடிஎம்ல வரிசையில் இரவு பகலமாக நின்று, சோத்தை கட்டிட்டு போய் நின்று ஏடிஎம் வாசலில் நின்று, பேங்க்கில் நின்று படாத பாடுபட்டு அதையெல்லாம் மறந்தும் இருந்துட்டோம். அந்த பண மதிப்பிழப்பை இரவோடு இரவா கொண்டு வந்த, திடீர்னு கொண்டு வந்த அந்த மோடி தாங்க. அந்த மோடி தான் இப்பயும் பிரதமர். ஆனா அதுக்காக செருப்பு கொண்டு அடிக்கலாமாங்க? தங்களுடைய ஆட்சி இல்லாத எல்லா மாநிலங்களையும் கவர்னரை, இவர்களுடைய ஆட்களை கொண்டு போய், ரொம்ப இறுக்கமான ஆட்களை, இந்துத்துவாவின் மீது வெறி கொண்ட ஆட்களை கொண்டு போய் அந்த மாநிலத்தில் போட்டு, அந்த மாநிலத்தில் சரியான ஆட்சி நடக்காத மாதிரி பண்ணிக்கிட்டு, தங்களுடைய ஆட்சியை கொண்டு வந்து கவர்னர் மூலியமாக தங்களுடைய சூத்திரங்களை அங்க கொண்டு போய் புகுத்துறதுக்காக மாநிலங்கள்ல எல்லாம், இவர்கள் ஆளாத மாநிலங்கள்ல எல்லாம் இப்படி கொடுமைப்படுத்தினாங்களேங்க. இருக்கட்டுங்க, அதுக்காக அந்த பிரதமரை போய் நம்ம அப்படியெல்லாம் செய்யக்கூடாது, அது தவறு, அது முற்றிலும் தவறான விஷயம். இப்படிப்பட்ட பிரதமர் மேல செருப்பை கொண்டு அடிச்சது வெறுப்பின் காரணமா நீங்க அடிச்சிருக்கலாம், ஆனா அதை ஏற்க முடியாது. செருப்பு வெறுப்பு அதெல்லாம் ஏற்க முடியாதுங்க. உங்களுக்கு வெறுப்பு இருக்கலாம், அதுக்காக செருப்பை கொண்டு எரியலாமா? அதெல்லாம் செய்யக்கூடாதுல்ல. எப்பயுமே பாருங்க, வாரணாசியில எல்லாம் அவருக்கு பூவா போடுவாங்க. இந்த தடவை செருப்பை போட்டாங்க, செருப்பு பூவா போட்டாங்க இல்லையா? பூ போட்டதுக்கு பதிலாக செருப்பு போட்டாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். நல்ல வேலைங்க, புல்லட் ப்ரூஃப் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட வாகனத்தில் போயிருக்கார் அவர். இல்லைன்னா என்ன ஆகும்? இப்போ அவர் மனசில் எப்படி தெரியுமா இருக்கும்? குண்டு துளைக்காத கண்ணாடியில் ஒருத்தன் சுற்றுந்தானா கூட குண்டு கூட போயிருக்காது, அப்போ கூட அவர் தப்பிச்சிருப்பார், மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பார். ஆனால் அந்த செருப்பு விழுந்தது இருக்குது பார்த்தீங்களா, அப்படி மூஞ்சிக்கு நேரம் அந்த கண்ணாடியில் அவருடைய வாகனத்தில் செருப்பு விழுந்தது பார்த்தீங்களா, நிச்சயம் 1 மாதத்துக்கு தூங்க மாட்டாருங்க அவர். அதுக்கு அந்த குண்டு துளைக்காத அந்த கண்ணாடிக்குள்ள குண்டே தொலைச்சு வந்திருந்தா கூட அவர் அப்படி வருத்தப்பட்டிருக்க மாட்டார். ஆனால் அந்த செருப்பு விழுந்தது பாருங்க, மூஞ்சியில் நொக்குன்னு விழுந்துச்சு பாருங்க. ஐயோ, ஒருவேளை அவர் அதை பாசிட்டிவாக கூட எடுத்துக்கலாம். ஏன்னா அவர் தியானம்லாம் இருக்காரு, மெடிடேஷன்லாம் பண்ணுறாரு. அப்போ அவருக்கு அந்த பதட்டம்லாம் வராது, கோபம்லாம் வராது. ஒருவேளை பரதனுடைய செருப்பு தான் வந்துருச்சோ, அதை வச்சு நம்ம ஆட்சி செய்யலாமோ அப்படின்னு கூட மோடி நினைச்சிருக்கிற வாய்ப்பு இருக்கு. நல்ல வேலை தமிழ்நாட்டில் நடக்கலை. தமிழ்நாட்டில் நடந்திருந்தா தமிழ் தேசிய தீவிரவாதிகள், விடுதலை புலிகள் செருப்பை கொண்டு எரிஞ்சிட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. நல்ல வேலை பஞ்சாப்ல நடக்கல, காலிஸ்தான் தீவிரவாதிகள் சொல்லியிருப்பாங்க. நல்ல வேலை காஷ்மீரில் நடக்கல, முஸ்லிம் தீவிரவாதிகள் சொல்லியிருப்பாங்க. நல்ல வேலை மேற்கு வங்காளத்தில் நடக்கல, மம்தாவுடைய ஆட்கள் தான் இதை பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. நல்ல வேலை இது எங்கேயுமே நடக்காம அவருக்கு ரொம்ப நெருக்கமான, அவர் ராமஜென்ம பூமி ராமர் கோயில் கட்டின அந்த மாநிலத்தில் அவருடைய மிக நெருக்கமான நண்பர், முதலமைச்சராக இருக்கக்கூடிய யோகி இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தில், அதுவும் தன்னுடைய சொந்த தொகுதியிலேயே அந்த செருப்பு விழுந்ததுனால அதை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், அவர் மேலே செருப்பை கொண்டு எரிஞ்சது மிக தவறானது, கண்டிக்கத்தக்கது. எதனால இதை வலியுறுத்தி சொல்கிறேன்னா, அவர் மனுஷ பிறவியே இல்லை, நான் சொல்லலைங்க, அவரே தான் சொன்னார், நான் மனித பிறவியே இல்லைன்னு சொன்னார். அப்படி மனித பிறவியே இல்லாத ஒருத்தர் மேலே செருப்பை கொண்டு போய் எரிஞ்சதுங்கிறது உண்மையாகவே ஏற்புடையதல்ல. நன்றி, வணக்கம். இது சமர்க்களம், சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்.